Hello students, welcome to Account Simplified. இன்னைக்கு நம்ம 12th accountancyயோட 3rd chapterல 22nd sum என்ன பார்க்கலாம். Dinesh and Sugumar entered into a partnership agreement on 1st January 2018. Dinesh contributing rupees 1,50,000 and Sugumar rupees 1,20,000 as capital. The agreement provided that profit and loss to be shared in the ratio of 2:1. Partners are entitled for interest on capital 4% per annum. Interest on drawing is to be charged. Dinesh rupees 3,600, Sugumar rupees 2,200. Dinesh is to receive a salary of rupees 60,000. Sugumar is to receive a commission of rupees 80,000. During the year ended on 31st December 2018, the firm made a profit of rupees 2,20,000 before adjustment of interest, salary and commission. Prepare ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, தினேஷும் சுகுமாரும் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க. தினேஷ் எவ்வளோ கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னா 1,50,000. சுகுமார் வந்து 1,20,000 ருபீஸ் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோ வந்து 2:1 சொல்கிறாங்க தினேஷ் அண்ட் சுகுமார். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 4% per annum. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இருக்குது தினேஷ்க்கும் சுகுமாரும். தினேஷ் வந்து rupees 3,600, சுகுமார் வந்து 2,200 வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தினேஷ்க்கு வந்து சேலரி ஆஃப் rupees 60,000 ஃபோம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சுகுமாருக்கு வந்து 80,000 ருபீஸ் கமிஷன் கொடுக்குறாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போட்டு அதிலிருந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்னா என்னது, அமௌண்ட் டியூ அண்ட் அமௌண்ட் டியூ ஃப்ரம் பார்ட்னர்ஸ். ஃபர்ம் வந்து பார்ட்னர்ஸ்க்கு ஏதாச்சும் பே பண்ண இருக்கும், இல்லை பார்ட்னர்ஸ் வந்து ஃபர்ம்க்கு ஏதாச்சும் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதை நம்ம டெபிட்டால் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட்டால் இன்கம் அண்ட் கெயின்கிற நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி போடணும். இப்போ இது எப்படி சம போடுறதுன்னு பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்ட் ஆன் 31st December 2018 கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம், அதே மாதிரி கிரெடிட் சைட்லேயும் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன், இது வந்து நாமினல் அக்கௌண்ட் ரூல், ஃபர்மோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம யோசிக்கணும். ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோ 2:1 சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பார்ட்னர்ஸ் ஆர் என்டைட்டில்டு டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4%. தினேஷ் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, 1,50,000 கேபிட்டலா. அப்போ 1,50,000க்கு 4% நம்ம போடணும். 1,50,000க்கு 4%ங்கிறது தினேஷ் எவ்வளோ கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, 1,50,000. 1,50,000க்கு 4%ங்கிறது 6,000 ருபீஸு. 6,000 ருபீஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகுமார் வந்து 1,20,000 ருபீஸ் கொண்டு வந்திருக்காரு. 1,20,000க்கு 4%ங்கிறது 4,800 ருபீஸு. 4,800 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் சார்ஜு தினேஷ் 3,600, சுகுமார் 2,200. இப்போ வந்து ஃபர்மோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிங்க. இந்த ரெண்டு பார்ட்னர்ஸும் கேபிட்டலை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. ஃபர்முக்கு வந்து இன்கம் அண்ட் கெயின், கிரெடிட்டால் இன்கம் அண்ட் கெயின் தானே, அதனால் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் போட்டு தினேஷ் எவ்வளோ பே பண்ணுறாரு, 3,600. 3,600. நெக்ஸ்ட்டு சுகுமார் எவ்வளோ பே பண்ணுறாரு, 2,200. அதுக்கப்புறம் டீல் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தினேஷ் டு ரிசீவ் அ சேலரி ஆஃப் rupees 60,000. தினேஷ்க்கு வந்து ஃபோம் 60,000 சேலரி பே பண்ணும். அப்போது ஃபோம்க்கு அது எக்ஸ்பென்ஸு. அப்போது 2 சேலரி போட்டுக்கோங்க. யார், தினேஷ். தினேஷ்க்கு எவ்வளோ நம்ம சேலரி கொடுக்குறோம், 60,000 ருபீஸ். 60,000 அமௌண்ட் காலம்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சுகுமார் is to receive a commission of rupees 80,000. ஃபர்ம் வந்து சுகுமாருக்கு 80,000 ருபீஸ் கமிஷன் கொடுக்கணும். ஃபர்முக்கு வந்து எக்ஸ்பென்ஸாக, அப்போது 2 கமிஷன் போட்டு 80,000 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து டியூரிங் த இயர் ended on 31st December 2018, net profit of the firm 2,20,000 கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த 2,20,000ங்கிறது நெட் ப்ராஃபிட்னா எங்கேருந்து வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லையா. அதனால் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு எவ்வளோ நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, 2,20,000. 2,20,000 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் டோட்டல் பண்ணுங்கள். 2,20,000 + 3,600 + 2,200. இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணால் 2,25,800ன்னு வரும். டோட்டல் எழுதிக்கோங்க, 2,25,800ன்னு. இப்போது இந்த 2,25,800லேருந்து இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. 80,000 + 60,000 + 4,800 + 6,000. இப்போ இதெல்லாம் நம்ம 2,25,000லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வரும்னா, இந்த 2,25,800லேருந்து இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் 75,000 ருபீஸ் வருது. அந்த 75,000 ருபீஸை நம்ம எப்படி பிரித்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 2:1 ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருக்கணும். அப்போது 75,000 × 2/3. தினேஷ்க்கு 75,000 × 2/3. அதே சுகுமாருக்கு வந்து 75,000 × 1/3ன்னு பிரித்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 75,000 × 2/3ங்கிறது 50,000 ருபீஸ்.
சுகுமாருக்கு அதே மாதிரி 75,000 இன்ட்டு 1/3ங்கிறது 25,000 ருபீஸு. இப்போது இந்த சைடோடதும் இந்த சைடோட டோட்டல் செக் பண்ணிங்கன்னா 2,25,800 வரும். சம் அதோட முடியுது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.